diapers to pipers. ஹாய் மக்களே, வெல்கம் டு டைப்பர்ஸ் டு பைப்பர்ஸ். சேலம் மாவட்டம் அணைமேடு கிராமத்தில் ஒரு முருகர் கோவில். அந்த கோவில் நிர்வாகிக்கு தன்னோட கோவிலில் ஒரு பெரிய முருகர் சிலை வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. முருகர் சிலையை வைக்கிறாங்க. சிலையை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு மேலே போத்தி இருக்கிற திரையை விளக்குனா எல்லாருக்கும் ஷாக்கு. நடந்தது என்ன? வாங்க விலாவாரியாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் தாராமங்கலம் பக்கத்தில் அமைஞ்ச ஒரு சின்ன கிராமம் தான் அணைமேடு. இந்த கிராமத்துல தான் கடந்த 40 வருஷமா ராஜமுருகன் கோவில்ல முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளிச்சுட்டு வராரு. இந்த கோவிலோட நிர்வாகி பேரு வெங்கடாச்சலம். அவர் ஒரு நாள் இதே சேலம் மாவட்டத்துல இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலுக்கு போறாரு. அங்க இருக்கிற 146 அடி, அதாவது உலகிலேயே பிரம்மாண்டமான முருகர் சிலையை பார்த்து வாயடைச்சு போறாரு. இத மாதிரி தன்னோட கோவில்லையே வைக்கக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு ஆசை வருது. ஒரு சிற்பியை அப்ரோச் பண்றாரு. அந்த சிற்பியும் சிலை செய்ய ஒத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து அங்க இங்கன்னு கடன் வாங்கி கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலவுல 56 அடியில ஒரு முருகர் சிலை வைக்கிறாங்க. கோவில் கும்பாபிஷேகத்துக்கான நாள் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ முருகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு மக்கள் பார்வைக்காக திறக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கான நாளும் வந்துருச்சு. முருகனை பார்க்கறதுக்காக சேலத்திலேருந்து மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து பல பக்தர்கள் அங்க வந்திருக்காங்க. சிலையும் பிரதிஷ்டை செய்யப்படுது. முருகர் மேல இருக்கிற திரைய விளக்குறாங்க. திரைய விளக்குனா அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஷாக். என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அலங்கோலமா ஒரு முருகர். பொதுவா முருகர்னா சாந்தமா இருப்பாருன்ட்டு நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க அதுக்கு அப்படியே நேர்பதமா ஆக்ரோஷமா ஒரு முருகர். நீங்களே பாருங்க. முண்டை கண்ணு, காரைக்குடியில ஆச்சி எல்லாம் பெரிய கடுக்கன் போட்டு காது தொங்கி போயிருக்கும். அத மாதிரி பெரிய காது, மூஞ்சிக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பெரிய வாய். இதெல்லாம் பத்தாதுன்னு சூரிய கிரீடம். நீங்க முருகர் படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா முருகர் தலைக்கு பின்னாடி ஒரு சூரிய ஒளி வரும். அதை பார்த்து அந்த சிற்பி என்ன நினைச்சாருன்னு தெரியல, சூரியனே கிரீடமா வச்சிருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்னு முருகர் கைக்கும் வேலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. முருகர் கையால வேலை புடிச்ச மாதிரியே இல்ல. இந்த வேல் பாத்தீங்கன்னா முருகர் கைக்கு பின்னாடி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா இடுப்புக்கு மேலேயும் கீழே இருக்கிற ப்ரப்போர்ஷன் தான். இடுப்புக்கு மேலேயும் கீழையும் சுத்தமா ப்ரப்போர்ஷனேட்டாவே இல்லைங்க. என்னமோ பென்சிலுக்கு கை கால் முளைச்சா மாதிரி ஒரு சிற்பத்தை வடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் ஷாக். எல்லாரும் பயங்கர கோபமா இருக்காங்க. அந்த முருகனை போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ் சோசியல் மீடியால வைரலா பரவுது. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் முருகர் பக்தர் எல்லாம் பயங்கர கோபத்துல கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த சிலையை செதுக்கின சிற்பி பேரு சபரி. இத பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என்னோட வாழ்நாள் முழுக்க முனியப்பர் சிலை மட்டும்தான் செதுக்கியிருக்கேன், முருகர் சிலையை செதுக்கினதே கிடையாது. கோவில் நிர்வாகி வெங்கடாச்சலம் எனக்கு தெரிஞ்சவர்னால அவர் கேட்டப்போ இந்த முருகர் சிலை செய்ய ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நைஸா நழுவிட்டாருங்க. நீங்களே பாருங்க. லெஃப்ட்ல முனியப்பர் சிலைக்கு இருக்கிற ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே ரைட்ல முருகருக்கு இருக்கு. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, லெஃப்ட்ல முனியப்பரை கோவமா காட்டுறதுக்காக ரெட் கலர்ல காட்டியிருக்காங்க. ஆனா அப்படியே ரைட்ல முருகனை சாந்தமா காட்டுறதுக்காக லைட் கலர்ல காட்டியிருக்காங்க. இத பத்தி கோவில் நிர்வாகி வெங்கடாச்சலம் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, சபரிக்கு இந்த சிலையை செதுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. இந்த 6 மாச காலமும் முருகன் சிலையோட அவுட்புட் இப்படிதான் வரப்போகுதுன்ட்டு எந்த ஒரு போட்டோவும் காட்டலையாங்க. இன்ஃபேக்ட் எல்லார மாதிரி அன்னைக்கு தான் அவரும் முதலா சிலையை பார்த்ததாகவும், சிலையை பார்த்த உடனே மற்றவங்கள மாதிரி அவரும் ஷாக் ஆனதா சொல்றாரு. மேலும் இந்த சிலைக்கா 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோன்ட்டு வைத்தறிச்சல்லையும் மன உடைச்சல்லையும் இருக்கிறதா வெங்கடாச்சலம் சொல்றாரு. அடுத்த கட்ட நடவடிக்கையா இப்போ இருக்கிற முருகர் சிலையை டெமாலிஷ் பண்ணிட்டு வேற ஒரு சிற்பியை வச்சு கூடி சீக்கிரமே இன்னும் ஒரு முருகர் சிலை அமைக்கப்படும் வெங்கடாச்சலம் சொல்றாரு. நாமளும் மற்றவங்கள மாதிரியே மிக விரைவில் இன்னும் ஒரு முருகர் சிலை வரும்ட்டு எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.